உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவி இறைவா, உம்மை புகழ்கின்றோ. அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். உள்ளத்தின் தலைவா, உயிரே இறைவா, உள்ளத்தின் தலைவா, உணர்வாய் வாழும் தெய்வமே, உருகிப் பாடினேன் உன்னை நினைந்து, உருவில் தேடினேன் என்னை மறந்து.
மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 15 இறைச்சொற்றொடர்கள் 21 முதல் 28 வரை. அக்காலத்தில் இயேசு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கிச் சென்றார். அவற்றின் எல்லா பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆமையா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீ விரும்புவாரே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ளவர்களே, இன்ஸ்டன்ட் காஃபி போல இந்த உலகத்தில் நமக்கு தேவைப்படுகிற அனைத்தையும் கேட்டவுடனே கடவுள் உடனடியாக அந்த நேரத்திலேயே மேஜிக் தன்மையில கொடுத்து விட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். நம்மளே பலரும் அப்படி செய்வது உண்டு. ஒரு சில பேர் தான் காத்திருக்கிறார்கள், கடவுள் எப்பொழுது தருவாரோ தரட்டும். கடவுளின் வரத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக, அருள் வரங்களுக்காக அவசரப்படுவது தவறா அல்லது காத்திருப்பது தவறா? எப்ப நடக்குமோ நடக்கட்டும் என்ற கோபத்தில் இருப்பதும் தவறா? நடந்தா பார்ப்போம் என்று செய்வதும் என்று நினைப்பதும் தவறா? புலம்பலாகவும் 3:26 சொல்கிறது, ஆண்டவர் அருள் மீட்புக்காக அமைதியுடன் காத்திருப்பதே நலம். கடவுள் நல்லவர். நம்பிக்கையோடு நாம் கேட்ட அனைத்தை நமக்கு தரக்கூடியவர். ஒரு சில நேரங்களில் நாம் கேட்ட மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்கள் அனைத்தும் மிக விரைவில் கிடைப்பதில்லை. சில நேரங்களில் நாம் காத்திருந்துதான் பெற வேண்டியிருக்கும். நம் அன்பு கடவுள் நம்மை அதிகமாகவே நம்மை விட அன்பு செய்கிறார். நாம் கடவுளை அன்பு செய்வதை விட அவர் நம்மை அன்பு செய்கிறார் என்பது உண்மை. அதில் மாற்று கருத்தில்லை. அதனாலதான் நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கோம், ரைட்? அவர் நமக்கு எதையும் தராமல் மறுப்பதும் இல்லை, அதை மறைப்பதும் இல்லை. கொஞ்சம் தாமதப்படுத்தலாம். ஒருவேளை அது கொடுப்பது நமக்கு அந்த நேரத்திலே கெட்டது என்று அவர் தெரிந்திருந்தால் உடனே கொடுக்கவும் மாட்டார். மாறாக வாரி வழங்கக்கூடிய வள்ளல் அவர். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்ற இந்த இறைவார்த்தைகள் அவரின் அதிகப்படியான அன்பை எடுத்து காட்டுகிறது. இதை உணராமல் நம்மிலே பலர் பல வேளைகளிலே அவசரப்படுகிறோம். அதாவது கடையில் நிற்பாங்க, போய் டீ கடையில் ஒரு டீ போடுங்கன்னா அடுத்த செகண்ட்ல கொடுத்து ஆகணும், இல்லைன்னா சட்டை போட்டுருவோம். ஏன் எவ்வளவு லேட் ஆகுது என்று நம்மளே உள்ள அவசர கோளாறுகள். அவன் டீ எடுத்து போட வேண்டாமா? பாலை எடுக்கணும், சீனி எடுக்கணும், டீ சூடாக இருக்கான்னு பார்க்கணும். இது போட்டு தானே கொடுக்க முடியும். திடீர்னு எடுத்து கொடுத்தா என்ன ஆகும்? நமக்கு அவசரமா இருக்கலாம், ஒருவேளை நமக்கு வெளியே போகணுமாக இருக்கலாம். அதுக்காக டீ கடைக்காரன் அவசரப்பட முடியாதுல்ல. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் அவசரப்பட்டுக்கிட்டே வாழ்கிறோம். நான் கேட்ட வரத்தை கடவுள் இன்னும் தரவில்லையே என்று மிகவும் அவசரப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், கடவுளை திட்டமும் செய்கிறோம். திட்டுட்டு ஆண்டவரை என்னை மன்னியும் கூட சொல்றோம். அப்படி அவசரப்படுகிற நமக்கு இந்த இறைவார்த்தை வாசகம் மிக மிக அவசியமான ஒன்றை நமக்கு கற்றுத்தருகிறது. கனானிய பெண் பேய் பிடித்திருந்த தன் மகள் குணம் பெற அவள் மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் நமக்கு வியப்பை தருகிறது. தன் மகளுக்கு பேயிலிருந்து விடுதலை கிடைக்க கத்துகிறார். இயேசு விடுதலை தருவார் என்ற நம்பிக்கையோடு கத்துகிறார். நம்பிக்கையோடும் காத்திருக்கிறார். இயேசுவிடம் இருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லையே, இப்போதும் நம்பிக்கை இழக்கவில்லை. நம்பிக்கையோடு கத்துகிறார், காத்திருக்கிறார். சீடர்கள் அவரை அனுப்பிவிடும் என்கிறார்கள், கத்துகிறார்கள். எப்போது நம்பிக்கை இழக்கவில்லை, நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்.
ஆண்டவர் இயேசு தன் வார்த்தையினால் நம்பிக்கையை சோதித்தருகிறார். இப்போதும் நம்பிக்கை இழக்கவில்லை, நம்பிக்கையோடு காத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு பாராட்டுகிறார், நம்பிக்கையோடு அவர் காத்திருந்ததை பாராட்டுகிறார். அவர் விரும்பியபடியே நிகழ்கிறது. எனவே நம்பிக்கையோடு காத்திருக்கின்றவர்களுக்கு அவர்கள் விருப்பத்தின்படியே நடக்கும் என்பதுதான் உண்மை. நான் ஏன் கடவுளின் வரத்திற்காக அவசரப்படுகிறேன்? யோசிப்போம். காத்திருந்து கடவுளிடம் வரம் பெற்றுக் கொள்கிற மனப்பக்குவத்தை நான் பெற்றுக்கொள்வேனா? சிந்திப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, கனானிய பெண்ணின் நம்பிக்கையை பாராட்டியுமே நாங்கள் போற்றுகிறோம். மனம் தளராமல் நம்பிக்கையுடன் மன்றாட வேண்டும் என்பதற்கு மாதிரியாக தந்த அந்த தாய்க்காக நன்றி கூறுகிறோம். நாங்களும் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழந்து விடாமல் உம்மையை பற்றி கொள்ள வரம் தாரும். எங்களது வாழ்வின் மூலமாக உமது புகழை பறைசாற்ற எங்களை கருவியாக மாற்றும். ஆமென். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உடனிருந்து பலம் தாருமே. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது
அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ துயர் போக்கி துணையாக வா மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ.
உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே, கிழக்காட்டு விளையின் பிடிவும் நீரே கீதம் தந்தாயே. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே, கிழக்காட்டு விளையின் பிடிவும் நீரே கீதம் தந்தாயே. பாசதீபம் பாதம் ஏற்றிவும் பரிவை வேண்டிடவே, பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. பாசதீபம் பாதம் ஏற்றி உம் பரிவை வேண்டிடவே, பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே, கிழக்காட்டு விளையின் பிடிவும் நீரே கீதம் தந்தாயே. உமது வாழ்வில் ஒளிரும் பாடம் எமது வாழ்வின் பயண ஓடம், உமது பாடலில் மிளிரும் தேடல் எமது பணிகளின் அழகு சூடல். உமது தூய தாய்மை நிழலில் எமது நேய நினைவு நனைக, உமது புரியும் பரிவும் நிதமும் எமது இதய சுரமாய் நிறைக. பாசதீபம் பாதம் ஏற்றி உம் பரிவை வேண்டிடவே, பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே.
எமது குடும்ப உயர்வின் சிறகு, எமது உதவும் குணத்தின் உறுதி, எமது உயிரை சுமக்கும் குருதி. உமது ஆமென்னும் அர்ப்பணச் சொல்லில் எமது ஆயுள் முழுதும் வாழ்க. உமது கனவும் கனிவின் மனமும் எமது பங்கின் சுவாசமாக. பாச தெய்வம் பாதம் ஏற்றி உம் பரிவை வேண்டிடவே, பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே. கிழக்காட்டு விளையின் விடிவும் நீரே கீதம் தந்தாயே. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே. கிழக்காட்டு விளையின் விடிவும் நீரே கீதம் தந்தாயே. பாச தெய்வம் பாதம் ஏற்றிவும் பரிவை வேண்டிடவே, பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. பாச தெய்வம் பாதம் ஏற்றி உம் பரிவை வேண்டிடவே, பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே. கிழக்காட்டு விளையின் விடிவும் நீரே கீதம் தந்தாயே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.